தமிழ் மொழியில் இயல், இசை, நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இசை ரொம்ப முக்கியமானது. இசைக்கு மயங்காதவர்கள் யாருமே இருக்கவும் முடியாது. மனிதன் முதல்ல பிறக்கும் போது பாத்தீங்கன்னா ஒலியோட தான் பிறக்கிறான். அது குழந்தையின் அழுகையாக இருக்கிறது. அந்த மழலையின் மொழி மிகவும் இனிமையானது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. குழல் காற்றின் வடிவில் வந்தது. காற்றில் வரும் கீதமே அப்படின்னும் போது புல்லாங்குழலை நினைவில் கொள்ளாதவர்கள் இருக்கவே முடியாது. இந்த இசை படிப்படியாக மாறி கருவிகளை நோக்கி வந்தது. கருவிகளுக்கு வந்த பிறகு அது மனிதர்களின் மனங்களை தொட்டது. உதாரணமாக திரைப்படங்களில் இசை ஞானி என்று சொல்லக்கூடிய இளையராஜா அவர்களை நமக்கு தந்தது. இளையராஜா அவர்கள் எந்த ஒரு பேச்சும் இல்லாத ஒரு படத்தில் வெறும் இசை கருவிகளை கொண்டு பேசும் படம் அப்படின்ற படத்துல உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய, உணர்வுகளை வெளிக்கொணரக்கூடிய விஷயங்களை படமா பண்ணியிருப்பார், ஒரு பதிவா பண்ணியிருப்பார். பார்ப்பதற்கு ரம்யமா இருக்கும், நம்மளால அது உணர முடியும். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பாஷா படத்துல வர பிஜிஎம் மாதிரி ஒண்ணுத்த காமெடி டியூனா மாத்தினா என்ன ஆகும்? அந்த சீனோட இன்டென்சிட்டி, மாஸ் கெட்டு போயிடும். அப்ப அந்த மாஸ் ஃபீலிங்கை நமக்கு கொடுக்கிறது எது? இசை. சப்ஜெக்ட் இருக்க, அது ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட்ரா. கூப்பிடும் போது ஏய் ஏய் வடிவேலு அப்படிம்பாரு, அது இசை. இசை பல பரிணாமங்கள்ல இருக்கு. உத்தர குலகாரன்ட்டி இருக்கும், இந்த இவர்ட்ட இருக்கும், இந்த அவர்ட்ட இருக்கும், நண்பர்ட்ட இருக்கும், ஏன் உங்ககிட்ட கூட இசை இருக்கா? புரியுற மாதிரி இசைன்றது ஃப்ரீக்வன்சி. y is equal to a times sin 2 pi ft plus ஒரு கான்ஸ்டன்ட். இதை பிசிக்ஸ் டீச்சர் சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியல. மேக்ஸ் டீச்சர் இதை சொல்லியிருப்பாங்களா? தெரியல. ஆனா நமக்கும் அந்த நடிகருக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி தியேட்டர்ல பறக்குது. ஃப்ரீக்வன்சி கனெக்ஷன் இருக்கும். கிட்டாரை எடுத்து ட்ரிங் 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 அப்படின்னு வாசிக்கும் போது அந்த கதாநாயகிக்கு கதாநாயகன் மேல ஒரு ஈர்ப்பு வரும். அது கெமிஸ்ட்ரி. காரணம் என்ன? மூளையில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியும் அந்த கிட்டார்ல இருக்கிற ஸ்ட்ரிங்கும் அந்த வேவ்ஸ் கனெக்ஷனும் அற்புதமா இருந்திருக்கும். வெறும் ஸ்வரங்களை கொண்டு சரி கம பத நீ அப்படின்றத வச்சு மட்டுமே ஒரு இசை கோர்வையை அற்புதமா உண்டாக்கி இருப்பாங்க. நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் ஒரு பாட்டுல சொல்லியிருப்பாரு, கீரவாணி அப்படின்ற ஒரு பாட்டு. ரொம்ப வெறும் ஸ்வரங்களா இருக்கும். நாயகி நாயகனுக்கு கத்து கொடுக்கிற மாதிரியான ஒரு பாடல். அந்த பாடல்கள்லயும் பாத்தீங்கன்னா ஸ்வரத்தோட கொண்டு போகும், அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரியை கொண்டு வரும். பழைய படமான நிழல்கள் படத்துல நம்ம கதாநாயகர் ராபர்ட் ராஜசேகர் அவர்கள் நடந்து வர மாதிரி ஒரு காட்சி. அப்போ நம்மளுடைய சாருஹாசன் அவர்கள் ஒரு வீணையை வாசிட்டு இருப்பாரு. அது வாசல்லே நின்று அதை அவர் கவனிச்சுட்டே இருப்பாரு. மேல இருக்கிறவங்க அந்த கதாநாயகி நினைச்சுப்பாங்க தன்னை தான் பாக்குறான்னு. ஆனா அவர் இசையில மூழ்கிட்டு வெளில போயிடுவார். இசையில் மூழ்காதவர்கள் இருக்க முடியாது. ஆனா அந்த இசை வரல, எனக்கு ஒழுங்கா வராது, உனக்கு படிப்பு வராதுன்னு சொல்லி விரட்டப்பட்ட பெரிய இசைக்கலைஞர் உங்களுக்கு தெரியும், ஆஸ்கார் விருது வாங்கிய ஏஆர் ரஹ்மான். சிந்தசைசஸ் அவர் பயன்படுத்தினார். யார் ஒருத்தர் மேக்ஸ் வரலன்னு சொன்னாங்களோ, ஆர்வம் இருந்தா அவருக்கு வரும், அந்த ஃப்ரீக்வன்சி செட் ஆனா இசை வரும் அப்படின்றதும், இசை பிறக்கும் போதே வரும் அப்படின்றதும் நம்ம உணர்றோம். ஏன்னா அந்த நாதம் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப முக்கியமானது. அது மனம் சம்பந்தப்பட்டது. கொஞ்சம் சலங்கை அப்படின்ற ஒரு படத்துல ஜெமினி கணேசன் அவர்கள் குடுகுடும் ஓடி வருவார், ஒரு நாதஸ்வரத்துல கையில் எடுத்துட்டு. அந்த நாதஸ் இல்ல, அவர் வாசிக்கிற அந்த கருவி நாதஸ்வரம். நாதஸ்வரமும் இசைக்கருவி. அப்ப அவங்க ஒரு ஹம்மிங்கை கேட்டுட்டு அவர் ஓடி நிறுத்துறோன்னே, உன் இசை என்னும் இன்ப வெள்ளத்தில் நீந்த ஓடோடி வந்த எண்ணெய் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது உங்கள பல பேருக்கு மறந்துருக்கலாம். ஆனா கார்த்தி அவர்கள் அழலினால் அழகுராஜா அப்படின்ற படத்துல சொன்னதை யாருக்கும் மறந்திருக்க முடியாது. சதிலீலாவதி படத்துல அதே வசனத்தை நடிகை கோவை சரளா அவர்கள் கமல்ஹாசன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு இசை ஈர்க்கக்கூடியது. இன்றைய வீடியோல மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது எல்லாத்தையுமே நாம் பயன்படுத்தி இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு திரைப்படம், கூடவே சமூக கருத்துக்களையும் ரொம்ப அழகா பண்ணியிருக்கக்கூடிய சர்வம் தாளமயம் அப்படின்ற படத்தை பத்தி தான் இன்றைக்கு நாம் பேச போகிறோம். வணக்கம், இது விதை டாக்ஸ். ஒரு ட்ரம்மருடைய சன் ஜான்சன், அதுவும் ராபர்ட் ஜான்சன் அப்படின்றது தான் ஜிவி பிரகாஷ் அவர்கள் சர்வம் தாளமயம் படத்தில் எடுத்திருக்கிற கேரக்டர். கிளைமேக்ஸில் அந்த குரு இவர் தான் தன்னுடைய வாரிசு அப்படின்றத ஏற்றுக்கிறாருன்னு உலக மக்கள் எல்லாரும் கை தட்டுவாங்க அப்படின்ற மாதிரியும் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் அந்த காட்சிகள் ரொம்ப நல்லா படம் பண்ணியிருப்பாங்க.
ஜிவி பிரகாஷ் அவர்கள் இதுக்காக 1 வருஷம் போல அந்த அந்த உணர்வுகள், மிருதங்க வாசிக்கிறவரோட உணர்வு வரணும் அப்படின்றதுக்காக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அவருடைய ஈடுபாடை பார்க்கணும். காரணம் என்ன? அவர் ஒரு இசையமைப்பாளர், முதல்ல அவருக்கு இசை அறிவு இருக்கு, கூடவே ஒரு நடிகரும். அப்ப வந்து 1 வருடம் அதுக்கு பயன்படுத்தியிருக்காருன்னு சொன்னா நீங்க பார்க்க வேண்டியது பேஷன். நீங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அதுல ஒரு பேஷனோட செய்யணும். அதாவது என்ன சொல்றோம்னா, பிடிச்சவங்களுக்கு புரியும், புரியுறவங்களுக்கு பிடிக்கும். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னாக்க கண்டிப்பா பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நான் சொல்றது புரியும். இவருக்கு ஒரு லவ் இருக்குங்க, ஜிவி பிரகாஷுக்கு. அந்த லவ் இசை மேல இருந்திருக்கு. அதை வந்து அவர் வெளிப்படுத்துறாரு, பிளட் டொனேஷன் கொடுப்பாரு. அந்த ஒரு காட்சியில பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, எனக்கு அந்த லவ் இருக்கு அப்படின்ட்டு. ஒரு குரு சாஸ்திரி சங்கீதம் கத்துக்கிறேன். அப்புறம் அந்த குரு அவர்கள் வந்து அவ்வளவு சீக்கிரமா இவரை சீடரா ஏத்துக்க மாட்டாரு. நான் கத்துக்க மாட்டேன் பாரு, விண்ணித்தெல்லாம் தடை பண்ணுவார். அது ரொம்ப நைக்கல் நையாண்டி பண்ணுவாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா டீச்சர்ஸோட பண்ணு நிறைய இருக்கும். ஒழுக்கத்தான் வாசிக்கிறது, ஆனா தாளம் ஓடிட்டு இருக்கு. என்ன இந்த அவசரம்? ட்ரெயின் பிடிக்க போறியா? என்ன பசிக்குதா? பாதிஷாலு ஏன் சாப்பிடுற? இந்த டீச்சர்ஸோடைய ஃபன்னு நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன். என்னடா ஓட்டம், இல்லை இன்ஜின் டிரைவர் ஆகணுமா? போய் அந்த ராஜதானி எக்ஸ்பிரஸ் இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓட்டு. ஒரு டீச்சர் திட்டாரு அப்படின்ன உடனே மனசு வருத்தப்படுற பேரண்ட்ஸ், மனசு வருத்தப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் இதை கவனிங்க. பேரண்ட்ஸ் பர்டிகுலராக கவனிங்க. ஒரு டீச்சர் திட்ட உடனே ஒரு ஸ்டூடெண்ட் எதுக்காக வருத்தப்படுறான்னா, அந்த டீச்சரை ஒன்றா பிடிக்கல, இல்லை அந்த சப்ஜெக்டை பிடிக்கல, அவ்வளோதான் விஷயம். அந்த சப்ஜெக்டை புரிஞ்சிருந்தாலும் அந்த டீச்சரை புரிஞ்சிருந்தாலும் அது அவங்களுக்கு பெருசாக தெரியாது. எத்தனையோ நிகழ்ச்சிகளில் பார்க்குறோன்னா அந்த கலா மாஸ்டர் அவர்கள் திட்டுவாங்க. ஒரு ப்ரோக்ராமில் பார்த்துருப்போம், என்ன பண்ணியிருக்க நீ, என்ன பண்ணியிருக்கடா, சும்மா போடா ஏமாத்திட்ட நீ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதை ஒரு கையை கட்டிக்கிட்டு அந்த அந்த இவங்க நடிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறவங்க, இல்லை அந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வாய்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு திட்டினா கூட கேட்டுக்கிட்டு ஓகே மேடம் நெக்ஸ்ட் டைம் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் மேடம் அப்படிம்பாங்க பப்ளிக்காக. ஆனால் ஒரு கிளாஸில் ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை சொன்னால் மட்டும் நமக்கு சுருன்னு கோவம் வரதுக்கு காரணம் என்ன? நமக்கு ஒண்ணு அந்த சப்ஜெக்ட் புரியல, இல்ல அந்த டீச்சரை நமக்கு பிடிக்கல. இந்த படத்துலயும் அவர் திட்டுவாரு, அடிப்பாரு, ஆனா ஜிவி பிரகாஷ் அத்தனையும் தாங்கிப்பாரு. காரணம் அவருக்கு அந்த பிடித்தம் இருக்கு அந்த சப்ஜெக்ட்ல. நண்பர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு நண்பர் NRA நண்பர் இருப்பாரு, அவருக்கு புத்தகங்கள் எல்லாம் கொடுப்பாரு. ரொம்ப ஈடுபாட்டோட இரவும் பகலும் பாடுபட்டு டிடி ஹெல்ப் பண்ணுவாங்க. டிடி எப்பயுமே ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாருக்குமே. டெடிகேஷன் அண்ட் டிவோஷன், டிசிப்ளின். டெடிகேஷன் டிவோஷன், டிசிப்ளின் அப்படின்றது ரொம்ப முக்கியம். டிசிப்ளினா எந்த விஷயத்த செஞ்சாலும் அதுல ஒரு ஒழுக்கம் இருக்கணும். நான் இந்த நேரத்துக்கு தான் செய்வேன், இதை தான் செய்வேன், இப்படி தான் செய்வேன்றது. டியும் இருந்ததுன்னு சொன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால நிச்சயமா சாதிக்க முடியும். ஜிவி பிரகாஷ் அவர்கள் அதுக்கு ஒரு உதாரணம். அந்த ருத்ராட்சத்தை போடுற காட்சி, அதை நீலாம் தொடக்கூடாது, அப்ப நான் என்வி சாப்பிடக்கூடாது, இது ஆல்கஹால்லாம் கூடாது அப்படின்னு சிக்னல் பண்ணிட்டு போவாங்க. அந்த ஒரு காட்சியில எல்லாம் கேரக்டர் என்ன ஸ்பெசிஃபை பண்ண விரும்புது அப்படின்னா, நம்ம எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டோமோ அந்த விஷயத்துக்கு தேவையானதை செய்யணும், அதுக்கு தேவையில்லாத செய்யக்கூடாதுன்றது மட்டும்தான் நம்மளோட மெசேஜுங்க. அதுக்கப்புறம் ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது அப்படின்றதும் அந்த மாஸ்டராக இருக்கப்பட்டவர் வந்து அதுக்கு எல்லாத்தையும் அப்பாற்பட்டவராகவும் காமிச்சிருப்பாங்க. அதுதான் ஒரு நல்ல ஆசிரியரின் இலக்கணமும் கூட. அதுக்கப்புறம் அந்த வெற்றியை வந்து அவர் நிர்ணயம் பண்ணும்போது எல்லா இசையையும் சேர்த்து, அதாவது ஒரு பறை மேளத்தில் ஆரம்பித்து நமக்கே தெரியும், பிறக்கும் போது நமக்கு ஒரு சங்கீத நிகழ்ச்சி இருக்குது, கல்யாணத்தும் போது ஒரு சங்கீத நிகழ்ச்சி இருக்குது, கடைசி காலங்கட்டிலும் ஒரு நிகழ்ச்சி, இசை நிகழ்ச்சி இருக்குது வாழ்க்கையில் பிறந்த எல்லாருக்குமே. இந்த இசையினுடைய அனைத்து பகுதிகளையுமே அந்த சர்வம் தாளமயம் படத்தில் காமிச்சிருப்பாங்க.